வணக்கம் உறவுகளே, ஏஐ சொந்தங்களே, வணக்கம். இன்று நான் உங்களுக்கு பேச போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், குரங்குடைய மூளையை மனிதன் விரும்பி சாப்பிட்ற ஒரு நாட்டுக்கு எமது நாட்டு ஜனாதிபதி எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி அங்கே போக இருக்கிறார். ஆஹா, குரங்கு என்ன கிழமே நாங்கள் யோசித்தோம் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். அதைத்தான் நான் உங்களோடு இப்போது விவரமாக பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் கொண்டும் லைக் கொன்றையும் மறந்துடாமல் தருவீங்கன்னு உங்களோட மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. வாங்க வீடியோக்கு போவோம். சகோதரர்களே, எதிர்வரும் 5ஆம் தேதி மே மாதம் நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவங்க ஆசியாவில் தென்கிழக்கு பக்கம் உள்ள வியட்நாம் நாட்டுக்கு செல்ல உள்ளாங்க. வியட்நாம் என்று பெயரை கேட்டாவே உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். என்ன விஷயம்? அமெரிக்க வல்லரசை அடித்து துரத்திய நாடுதான் இந்த வியட்நாம் என்கிற நாடு. ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் எல்லாம் கம்யூனிசத்தை, அதாவது சோசலிசத்தை பின்பற்ற ஒரு நாடா இருந்தது. அந்த சோசலிசம் கம்யூனிஸ்ட பண்பு கட்டம் கட்டமா வியட்நாமுக்குள்ளேயும் பரவ ஆரம்பிச்சது. இதை பார்த்த அமெரிக்கா உடனே படையெடுத்து இந்த சோசலிச கம்யூனிஸ்ட கொள்கை வியட்நாமில் பரவினால் அதுக்கு பக்கத்தில் உள்ள அயல் நாடான புரூனை, தாய்லாந்து, மியான்மர், இந்தோனேஷியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் கம்யூனிசம் வைரஸ் போல பரவிடும் என்று எண்ணி அமெரிக்கா படைகள் படைப்படையாக வியட்நாமுக்குள் நுழைந்தது. இறுதியில் வியட்நாமில் மாட்டிக்கொண்ட அமெரிக்க படை, அமெரிக்க போர் வீரர்கள் பல்லாயிரம் பேரை இழந்து வியட்நாமை விட்டு வெளியேறிச்சுது. அமெரிக்க படை வார நேரத்துல இந்த வியட்நாம் 2 பிரிவா இருந்துச்சு. அதாவது வடக்கு தெற்கு வியட்நாம்கள் சொல்லி 2 பிரிவுகள் இருந்தது. அதாவது கொரியா, வடகொரியா, தென்கொரியா இப்போது இருக்கிறது போல வியட்நாமும் அப்படி மாறியது. இதுல வடக்கு வியட்நாம் தான் இந்த கம்யூனிஸ்ட கொள்கையை அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்த வந்தது. ஆனால் தெற்கு வியட்நாமில் உள்ள அரசியல் நிலைமை அமெரிக்காவுக்கு ஆதரவா முதலாளித்துவ கொள்கை அடிப்படையில காணப்பட்டது. இதன் போது அமெரிக்கா தெற்கு வியட்நாம் ஊடாக வடக்கு வியட்நாமுக்குள்ள படையெடுத்த போது வடக்கு வியட்நாம் அந்த லட்ச அமெரிக்க படைய புறமுதுகு காட்டி ஓடும் வண்ணம் செம்மையா சாத்திச்சுது அப்படின்னு சொல்லலாம். பிறகு தெற்கு வியட்நாம் வடக்கு வியட்நாமுக்கு சரணடைந்தது. போரை பத்தி நான் மிக சுருக்கமா சொல்லிக்கிறேன். இது கொஞ்சம் நெஞ்ச நாள் நடக்க இல்லை. 1955ஆம் ஆண்டிலிருந்து 1975ஆம் ஆண்டு வரை இந்த அமெரிக்க படை எப்படியாவது வியட்நாமை கைப்பற்றுவதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் லட்சக்கணக்கான உயிர்களை இழந்து வியட்நாமை விட்டு வெளியேற வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு வந்தது. இந்த வியட்நாம் 1945ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலிருந்து சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு. இந்த வகையில ஒவ்வொரு செப்டம்பர் 2ஆம் தேதியும் வியட்நாம்ல இண்டிபெண்டன்ட் டே, அதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவது. அடுத்த சகோதரர்களே, நம்ம வீடியோ ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம், குரங்குகளோட மூளையை சாப்பிடுற நாட்டுக்கு நம்ம நாட்டு ஜனாதிபதி போறாருன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்க தவறா எடுத்துக்கொள்ள கூடாது. என்று சொன்னா அந்த வியட்நாமுக்கு அருகாமையில் உள்ள நாடு தான் இந்த சைனா. கரப்பத்தான், பள்ளி, அது இது என்று சொல்லி எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இந்த சைனாவில் உள்ள மக்கள் தான் எதிர்காலத்தில் வியட்நாம்லையும் குடியேறினாங்க. ஆகவே சைனாவில் உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் இந்த வியட்நாமில் பரவி காணப்படுது. இந்த வகையில் இந்த வியட்நாமில் உள்ள மக்கள் இந்த குரங்குகளோட மூளையை சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமானவர்கள், அதாவது விருப்பத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்படுவது. அதே போல இந்த பாம்புகளிலிருந்து எடுக்கப்படுற மதுபானமான வைன் போன்றவற்றையும் இந்த வியட்நாம் மக்கள் விரும்பி குடிப்பாங்க என்று சொல்லப்படுவது. ஆகவே இதெல்லாம் அவங்களுடைய கலாச்சார மக்களே. வியட்நாமில் நம்ம எங்க போனாலும் டிரகன் சிலைகளை பார்க்கலாம். அவங்களோட மத ஆலயங்கள்ல இந்த டிரகன் உருவங்கள்லாம் செதுக்கி வைக்கப்பட்டதை நாங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த வியட்நாம் மக்கள் டிரகன்ஸ் பரம்பரையிலிருந்து வந்தாங்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள நம்பிக்கையா வளர்ந்து இருக்குது. ஆகவே வியட்நாம்ல எங்கேயுமே டிரகன்ஸ் ஒரு கலாச்சார சின்னமா காணப்படுவது. மேலும் சொன்ன போனா ஆமைகளை நேசிக்கிற ஒரு நாடு இந்த வியட்நாம சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த ஆமைக்குதே அது தன்னுடைய வேலையை மெதுவா செஞ்சு அதோட இலக்க மிக சரியா சென்றடையும். ஆகவே இந்த ஆமையின் பண்பு மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வியட்நாம் மக்கள் ஆமையை மிகவும் நேசிச்சு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆமையோட உருவமோ அல்லது சின்ன ஒரு ஆமையோ வளர்க்கிற ஒரு பண்பு இந்த வியட்நாம் மக்களிடம் இருக்குது. இதெல்லாம் அவங்களோட கலாச்சார ரீதியான விஷயங்கள் மக்களே. வேற என்ன இந்த வியட்நாமை பற்றி நாம் பேசலாம் என்று நாம் சிந்திச்சா, அங்கே இருக்கிற மக்கள் தொகையை விட 10% அதிகமாக வியட்நாமில் மோட்டார் சைக்கிள்கள் காணப்படுவதாம்.
அதற்கு காரணம் அங்குள்ள மக்கள் அதிகமாக இந்த மோட்டார் பைக்கை விரும்புறாங்களாம். அதாவது இது மோட்டார் பைக்கின் தேசம் அப்படின்னு வியட்நாம சொல்லுவாங்களாம். சரி, எமது நாட்டு ஜனாதிபதி வியட்நாமுக்கு போறாரு. வியட்நாம்ல அப்படி என்ன பிரசித்தமா நம்ம நாட்டுக்கு லாபம் அடையக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்குதுன்னு பார்த்தா, உலகத்திலே தரமான மிளகு பொடியை ஏற்றுமதி செய்யற நாடு வியட்நாம். அது மாத்திரம் இல்லாம மிக நீண்ட கடற்கரை காணப்படுவதால தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல அதிக மீன்பிடி மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்ற நாடா இந்த நாடு காணப்படுவது. அது மாத்திரம் இல்லாம இப்ப அண்மை காலத்துல நம்ம நாட்டுல நம்ம இளைஞர்கள் எல்லாம் வியட்நாமில உற்பத்தி செய்யப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை அதிகமா விரும்புறாங்க. ஆம், வியட்நாம்ல உற்பத்தி செய்யப்படுற இந்த கையடக்க தொலைபேசி எல்லாம் நல்ல தரமானவை. குறிப்பாக இந்த சாம்சுங் நிறுவனம் இருக்குதே, தங்களுடைய 60% கையடக்க தொலைபேசி உற்பத்தி அனைத்தையும் வியட்நாம்ல தான் தயாரிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வெளிநாட்டு முதலீடுகளுக்கு வியட்நாம் அரசாங்கம் பூரண ஆதரவு வழங்கிக்குது. குறிப்பா வரி விலக்கு, நல்ல இட வசதிகள் கொடுக்கப்பட்டு வியட்நாம்ல நன்கு பயிற்சி பெற்ற கையடக்க தொலைபேசி தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லாம் காணப்படுறதால இந்த சாம்சுங் உற்பத்தி நிறுவனம் தங்களுடைய தொழிற்சாலைகள் எல்லாம் வியட்நாம்ல நிறுவிக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லாம எக்ஸியோமி, ஃபாக்ஸான், விவோ, ஒப்போ போன்ற நிறுவனங்கள் கூட வியட்நாம்ல முதலீடு செஞ்சுக்கிறாங்க. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்று வியட்நாமிலிருந்து தொலைபேசி பாகங்கள் எல்லாம் இன்று ஏற்றுமதி செய்யப்பட்டு பல மில்லியன் டாலர் வருமானங்களை இன்றைக்கு இந்த வியட்நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. தற்போது வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட தொலைபேசி தொழிற்சாலைகள் வியட்நாம்ல பரவி இருந்தாலும் தற்போது அவங்களோட சொந்த முயற்சியில வி ஸ்மார்ட் என்ற தரமான ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசியை தாங்க தனிய சொந்தமா உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த வியட்நாம். இதற்கெல்லாம் காரணம் இந்த வெளிநாட்டு முதலீடுகளை உள்நாட்டுக்குள்ள வரவழைத்ததால அந்த நாட்டு மக்கள் அந்த வெளிநாட்டு கம்பெனிகள்ல வேலை செஞ்சு பழக்கப்பட்டு அனுபவம் பெற்று தற்போது சொந்தமா தண்ட நாட்டுக்கே உள்ள ஒரு கம்பெனிகளை உருவாக்குற அளவு அந்த நாட்டு மக்கள் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆகவே இலங்கை ஜனாதிபதி வியட்நாமுக்கு போறதுல பல நன்மைகளை நம்ம நாடு எதிர்காலத்துல அடைந்து கொள்ளும். இந்த வகையில வியட்நாமுக்கு செல்ற எமது நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன்.